எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மார்னிங் இந்த கோலம் தான் அம்மா போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக மாக்கோலம் தான் போட்டிருந்தோம். அந்த கிருஷ்ணர் பாதெல்லாம் கூட என்ட்ரன்ஸில் வந்து கார்த்தாலே போட்டுட்டாங்க. ஸோ உள்ளெல்லாம் வந்து ஈவினிங் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு என்ட்ரன்ஸில் மட்டும் முன்னாடி போட்டிருந்தோம். நல்லா காஞ்ச விட்டு இந்த இடத்துல வெளியில் வந்து கோலத்துக்கு வந்து காவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. ஸோ இப்போ நான் துளசி மாடத்துக்கிட்டேயும் கோலம் போட்டிருக்கோம். அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இந்த பாதம் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால் என்ட்ரன்ஸில் வந்து கார்த்தால போட்டாச்சு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. எத்தனையோ அவதாரங்கள் இருந்தாலும் இந்த கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அவதாரம். ஸோ இல்லையா? அதுக்கு வந்து நம்ம அன்றைக்கி வந்து டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருந்தது. எல்லோரும் இருந்ததுனால ரொம்ப ஜாலியாக இருந்தது. நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் மூடு வந்துடுது. இந்த கோலம்லாம் போட்டு இந்த தோரணம்லாம் கட்டி எல்லாம் பாதங்கள்லாம் போட்டு இந்த பட்சணங்கள்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தோடனே இந்த ஃபங்க்ஷன் மூடு வந்து வந்துடுது. ஸோ ஈவினிங் வந்து கோலத்துலேயும் கொஞ்சம் நாங்கள் இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தோம். இப்போ காவியும் இட்டாச்சு. உங்களுக்கு கோலம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பாதத்துலலாமும் இந்த மாதிரி நடுவில் பூவெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஒயிட் கலர் மார்பிள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வந்து டல்லாக தான் தெரியும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்தில் வீட்டில் ஒர்க்கு நிறையா இருக்கும். நாங்கள் எல்லோரும் இருந்ததுனால ஷேர் பண்ணி பண்ணோம். அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இங்கே வந்து ஒயிட் கலர் ஃப்ளோருங்கிறதுனால இந்த மாக்கோல மாவில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தான் நாங்கள் கிருஷ்ணர் பாதம் போட்டிருக்கோம். ஆனாலும் கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது. நீங்களாம் என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். பூஜா ரூமில் ப்ரௌன் கலர் ஃப்ளோருங்கிறதுனால நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஸோ இப்போ பட்சணங்கள்லாம் பார்த்தேன். அன்றைக்கி வந்து தட்டை, முறுக்கு, சீடை, வெள்ளச்சீடை எல்லாமே வந்து பண்ணியிருந்தோம். நான் தட்டை மட்டும் உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் வந்து காமிக்கிறேன். ஏன்னா இந்த ரெசிபீஸ்லாம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது. தட்டை பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட்டில் இந்த தட்டைக்காக நம்ம பிசைஞ்ச மாவை அந்த மாதிரி பால்ஸாக பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேப்பர், அதை வந்து மேலே போட்டு டவராவால் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக தட்டை வந்து ரெடி ஆகிடும். இது ஒரு டிப்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். யூஸ்வலாக அம்மா எப்போதுமே இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சில பேர் வந்து கையால் தட்டுவாங்க, அது ரொம்ப லேட் ஆகும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது டக்குன்னு உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஒரு பேட்சில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 தட்டை கூட நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஷீட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா. ஸோ முன்னாடியே நம்ம வந்து எண்ணெயும் காய வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பேட்சும் வந்து போட்டு இப்போது எடுக்க போகிறோம். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும். டக்குன்னு வேலையும் முடியும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு பேட்ச் ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு. அடுத்த பேட்ச் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ண வேண்டியதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இருக்குது. லிங்க்ஸ் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஈவினிங் யுவிக்ஷாக்கு வந்து பார்த்திங்கன்னா ராதை வேஷம் போடலாம் அப்படின்ட்டு நான் மெஹந்தி போட்டுட்டு இருந்தேன். ஸோ இது வந்து அல்தா தான். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டயத்தில் நமக்கு வேலையும் நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் மருதாணிலாம் வச்சு விட்றதுக்கு நேரம் இல்லை. டக்குன்னு இந்த மாதிரி அல்டா வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த கலர் நல்ல ஒரு மாதிரி ரெட் கலரில் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா எல்லாருமே கிருஷ்ணர் வேஷம் இல்லைன்னா ராதை வேஷம் வந்து போட்டுவிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து யுவீக்ஷாக்கு ராதை வேஷம் போட்டிருந்தோம். ஏன்னா அவள் அதுதான் போட்டுப்பேன்னு சொன்னாள். குழந்தையாக இருந்தப்போ வந்து கிருஷ்ணர் வேஷமாக வந்து போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டா இல்லையா, அதனால் ராதை தான் நான் போட்டுப்பேன் அப்படின்னா அவள் சரி ஓகே அப்படின்ட்டு அவளுக்கு ராதை. அவளோட சிஸ்டரும் வந்திருந்தா. ஸோ அதனால் அவளுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது.
இப்போது மெஹந்தியும் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் வீட்டு குட்டி ராதையை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். கிருஷ்ணர் ஈவினிங் பிறந்ததுனால கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எல்லாருமே அந்த பொழுது சாயும் நேரம் மாடெல்லாம் அப்போ தான் போகும். அந்த நேரத்தில் தான் கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ நாங்களும் ஒரு 6 மணிக்கு மேலே விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ண ஆரம்பித்தோம். இங்கே கிருஷ்ணருக்கு சங்குப்பூவும் இருந்ததுனால சுற்றி அழகாக சங்குப்பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி இங்கே அம்மா ட்ரேயில் வரிசையாக எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க. அவல், வெண்ணெய், அப்புறம் பாயசம், அப்பம் ரொம்ப முக்கியமாக அன்றைக்கி பண்ணுவாங்க இல்லையா, அது, அப்புறம் வடை, அப்புறம் இந்த பட்சணங்கள், தட்டை, சீடை, முறுக்கு, அப்புறம் வெள்ளைச்சீடை எல்லாமே வரிசையாக எடுத்து வச்சுருந்தாங்க அம்மா. ஸோ வெத்தலைப்பாக்கு, பழம் அதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் இப்போது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெய்வேத்தியம் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஆரத்தி காமிச்சிடலாம். ஸோ கிருஷ்ண ஜெயந்தியை நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம முக்கியமாக பகவத்கீதை, அதுக்கப்புறம் கிருஷ்ண கர்ணாமிருதம், கிருஷ்ணாஷ்டகம் இதெல்லாம் அன்றைக்கி நம்ம படிக்கலாம். நாராயணியம் அதெல்லாம் கூட நம்ம படிக்கலாம். ரொம்பவே நல்லது. இப்படி தான் நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது, மனசுக்கு நிறைவாக இருந்தது, நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தது. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவோட எண்டில் என்னோட டாட்டரும் என்னோட சிஸ்டரோட டாட்டரும் ஒரு சாங் பாடுவாங்க. ஸோ அதை நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு உடல்நிலை கொஞ்சம் ரெக்கவர் ஆனோன்னு நான் வரிசையாக மறுபடியும் தொடர்ச்சியாக வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் அந்த சாங் கேட்கலாம். நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்தேன் கண்ணா நான், ஓடோடி வந்தேன் கண்ணா நான், உனக்கும் எனக்கும் உள்ள உறவின்றி அறிந்து, உனக்கும் எனக்கும் உள்ள உறவின்றி அறிந்து, ஓடோடி வந்தேன் கண்ணா நான், உனக்கும் எனக்கும் உள்ள உறவின்றி அறிந்து, கோடானு கோடி தவம் செய்த உனை காண, கோடானு கோடி தவம் செய்த உனை காண, கோவிந்தா என்று அழைத்து பிருந்தாவனத்திடை, கோடானு கோடி தவம் செய்த உனை காண, கோவிந்தா என்று அழைத்து பிருந்தாவனத்திடை, ஓடோடி வந்தேன் கண்ணா நான், உனக்கும் எனக்கும் உள்ள உறவின்றி அறிந்து, ஓடோடி வந்தேன் கண்ணா நான், உனக்கும் எனக்கும் உள்ள உறவின்றி அறிந்து, குழலூதும் எழில் காணவே, குழலூதும் எழில் காணவே, கூடும் கோபியர்கள் முகம் நாணவே, குழலூதும் எழில் காணவே, கூடும் கோபியர்கள் முகம் நாணவே, காதல் விழியொன்றன் முகம் நாடவே, காதல் விழியொன்றன் முகம் நாடவே, மோருவல் இதழோரம் சுழித்தோடவே, ஜெகநாதன் இசை பாட நங்கை ஜதி போட, கால காலமெல்லாம் ஸ்ருதி
ஸ்ருதியும் லயமுமென வேத பொருள் உன்னில் ஒன்றி உறைந்திடவே போதமிகு காதல் பொன்னடி தனில் கொண்டு ஜெகநாதன் இசை பாட நங்கை ஜதி போட கால காலம் எல்லாம் ஸ்ருதியும் லயமுமென வேத பொருள் முன்னில் ஒன்றி புரிந்திடவே போதமிகு காதல் பொன்னடி தனில் கொண்டு ஓடோடி வந்தேன் கண்ணா நான் உனக்கும் எனக்கும் உள்ள உறவின்றி அறிந்து ஓடோடி வந்தேன் கண்ணா நான் உனக்கும் எனக்கும் உள்ள உறவின்றி அறிந்து ஓடி ஓடி வாவா எங்கள் தாமரை கண்ணா ஆடி பாடி வாவா உந்தன் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள் உந்தன் திவ்ய நாமம் ஆடி பாடி வந்தோம் சலங்கு கட்டி ஓடி ஓடி வாவா எங்கள் தாமரை கண்ணா ஆடி பாடி வாவா உந்தன் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள் உந்தன் திவ்ய நாமம் ஆடி பாடி வந்தோம் ஜல் ஜல் சலங்க கட்டி ஓடி ஓடி வாவா எங்கள் தாமரை கண்ணா ஆடி பாடி வாவா